ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இக்னோ ப்ளஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் வந்து நமக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது இல்லையா, நம்ம எப்படி ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணும்போதோ இல்லைன்னா ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம எப்படி அதோட ரிப்போர்ட்டை வந்து கிளியராக சப்மிட் பண்ணுங்கிற நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த நம்ம வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அதோட ப்ராஜெக்டோட டைப் அண்ட் ஃபார்மேட்டிங். ஸோ நம்ம இந்த டைப்பு ஃபார்மேட்டிங் தான் ஒரு ப்ராஜெக்டோட மெயின். ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் வந்து நம்ம யூனிவர்சிட்டி சொல்கிற கைட்லைன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னென்ன அந்த கைட்லைன்ஸ் அப்படின்னா, நம்ம ஒரு வேர்ட் டைப் பண்ணணும், அதோட ஃபாண்டோட சைஸு, மார்ஜின்ஸு, அப்புறம் லைன் ஸ்பேஸிங்கை செக் பண்ணி அதை அவங்க என்ன ஃபார்மேட்டில் சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபார்மேட்லேயே நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் செக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம இன்ட்ரடக்ஷன், லிட்ரேச்சர், ரிவ்யூ, மெத்தடாலஜி, டேட்டா அனலிஸ், கன்க்ளூஷன், அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெஃபர் பண்ண ரெஃபரன்ஸை, இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ரிப்போர்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னா ஃபுல்லாக செக்